Dear friends, Vanakkam. Hearty welcome from Vasuki Amalraj. Hope all are well and good. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற லூர்து மாதா சர்ச்சுக்கு போயிருந்தோம். அன்னைக்கு அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அங்கே லூர்து மாதாவினுடைய திருவிழா நடந்தது. அதுக்காக நாங்கள் போயிருந்தோம். இந்த வருஷம் அந்த திருவிழா கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு அவங்க பெரிய சப்பரம் பண்ணி செஞ்சுருந்தாங்க. அந்த சப்பரத்தை பிஷப் தான் பிளஸ் பண்ணி சப்பர பவனியை ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. அதனால கோவில் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. சர்ச் நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இது சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கிற கெபி. இங்கேயுமே நல்லா லைட்ஸ்லாம் போட்டு மாதாவுக்கு மாலை போட்டு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இது கோபுரம், சர்ச்சுடைய கோபுரம். அங்கேயுமே சூப்பராக அவங்க டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த லைட்டிங்ஸு, பெல் அடிக்கிற மாதிரி அந்த மூவ்மெண்ட், அப்புறமா லூர்து மாதாவினுடைய அந்த சுரூபத்தை லைட்டிங் லைட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறையா பேர் வந்திருந்தாங்க. மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்துட்டே இருந்தாங்க. நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் மாஸ் பார்த்துட்டு சப்பர பவனி முடிச்சுட்டு தான் அவங்கெல்லாம் வீட்டுக்கு போவாங்க. அதே மாதிரி கொடிக்கம்பமும் அவங்களும் நல்ல பெரிய கொடிக்கம்பம் சூப்பராக அதையும் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நிறையா பேர் வருவாங்க, வெளியூர்லேருந்துலாம் நிறையா பேர் வருவாங்க. ஏன்னா இந்த வருஷம் ஸ்பெஷல் இல்லையா, அதனால வெளியூர்லேருந்து நிறையா பேர் வருவாங்க. இது பிஷப் வந்துட்டாரு. பிஷப் இது ஃபாதர் பங்களாவில் இப்போ உள்ளே இருக்கிறாரு பிஷப். அவங்க வெளியூர்லேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வர்றதுனால அவர் அங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறமா வெளியே மாஸ் வைக்கிறதுக்காக வருவார். அவரை வரவேற்கிறதுக்காக ட்ரம்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. இது அதே மாதிரி அங்கே பக்கத்தில் ஊர் மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஊர் தலைவர், செயலாளர், பொருளாளர் அவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, பிஷப்பை மரியாதை பண்ணுவாங்க. சந்தன மாலை கையில் வச்சுருக்காங்கல்ல, அது அப்புறம் இங்கே பொன்னாடையை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு பிஷப்புக்கு மரியாதை செலுத்துவாங்க. மரியாதை செலுத்தி அவரை சர்ச்சுக்கு கூப்பிட்டுருவாங்க. இப்போ மரியாதை செலுத்திட்டாங்க. எல்லாரும் வெளியே வர்றாங்க. அந்த கீழே இறங்கி வர்றாரு ஸ்டெப்ஸ்லேருந்து. அவர் தான் பிஷப். அவர் இறங்கி வர்றாரு. அவர் ஊர் மக்களுக்கு அவரும் மரியாதை செலுத்துவார். இப்போ பிஷப் மாஸ் வைக்கிறதுக்காக சர்ச்சுக்கு போயிட்டு பங்களாவில் சர்ச்சுக்கு போகிறாரு. சூப்பராக இருந்தது. இந்த ட்ரம்ஸ்லாம் வச்சு பிஷப்பு, ஃபாதர்ஸு அவங்க எல்லாருமே சர்ச்சுக்குள்ளே போகிறது, அந்த லைட்டிங், அந்த ட்ரம்ஸ் சவுண்டு, மக்கள் அங்கங்கே கூடியிருந்து பேசுகிறது, ப்ரேயர் பண்ணுறது எல்லாமே சூப்பரான வைபாக இருந்தது. சூப்பராக இருந்தது. இதுதான் இங்கே முன்னாடி தான் என்ட்ரன்ஸில் கோவிலில் சர்ச்சில் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. பொதுமக்கள் எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க. இறை மக்கள் எல்லாருமே சர்ச்சுக்குள்ளே போயிட்டாங்க. இனிமேல் ஃபாதர்ஸும் எல்லாரும் உள்ளே போவாங்க, சர்ச்சுக்குள்ளே போவாங்க. சர்ச் இதுதான் சர்ச்சு. ரொம்ப பழமையான சர்ச்சு. பிஷப் உள்ளே போகிறாரு. ஃபஸ்ட்டு பங்கு ஃபாதர், அப்புறம் மற்ற ஃபாதர்ஸ்லாம் போவாங்க. அப்புறம் பிஷப் லாஸ்ட்டாக போவார். பிஷப் எப்போவுமே அந்த மாஸ் வைக்க போகிறாங்கன்னா அந்த கிரீடம் அவங்க தலையில் இருக்கணும். உள்ளே போய் அவங்க மாஸ் வச்சிட்டு இருக்காங்க. மாஸ் சூப்பராக இருந்தது. பிரசங்கமும் சூப்பராக இருந்தது. மாஸ் முடிஞ்சவும் நாங்கள் இங்கே சப்பரத்தை பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். சப்பரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா பெருசாக இருந்தது. அதில் உள்ள அந்த ஒவ்வொரு சுரூபம் ஒன்று செதுக்கியிருப்பாங்களோ அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கைவேலைகள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஜெபமாலை சொல்லுவோம்ல, அந்த 4 மணி, அது ஒன்னொன்னையுமே இங்கே செதுக்கியிருந்தாங்க. அதாவது 4 பேருண்மைகள், அந்த 4 பேருண்மைகளையுமே இதில் செதுக்கியிருந்தாங்க. இங்கே மகிமை நிறை பேருண்மைகள், அங்கே முன்னாடி மகிழ்ச்சி நிறை பேருண்மை,
ஒரு பக்கம் மொழி நிறை பேருண்மை, அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து துயர் நிறை பேருண்மைகள். இந்த வந்து இப்படி 4 பேருண்மைகளையும் இந்த சப்பரத்துல வந்து செதுக்கியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. சப்பரம் நல்லா பெரிய சப்பரம். இதுல இந்த மாதாவினுடைய சுரூபங்கள் எல்லாமே வந்து செதுக்கியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்தது. பயங்கர வெயிட்டான சுரூபம் சப்பரம். இதான் வந்து சர்ச்சினுடைய இது வந்து சவேரியாருடைய சொரூபம். இந்த சப்பர பவனி இருக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து 2வது அந்தோனியாருடைய சப்பர பவனி. இது வந்து அந்தோனியார் சொரூபம். அந்த சப்பர பவனி நடக்கும். அதுக்கடுத்ததா வேளாங்கண்ணி மாதாவினுடைய சின்ன சொரூபம். அதுவும் வந்து அந்த சப்பர பவனி நடக்கும். இது வந்து மிக்கேல் ஆண்டவருடையது. இந்த மாதிரி எல்லா சப்பர பவனியும் நடந்ததுக்கு அப்புறமா லேட் நைட்ல இந்த சப்பர பவன் இதை வந்து பிஷப் வந்து பிளஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வைப்பாரு சப்பரத்தை. மேலே கோபுரம் சூப்பராக இருக்கும். கிரீடம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா வெயிட்டான சப்பரம். நாங்களும் கொஞ்சம் நேரம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வந்து ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. இந்த மகிமை நிறை பேருண்மைகள் அப்படின்னு இருக்கும். அதுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி நிறை பேருண்மைகள் அதெல்லாம் இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரு திருவிழா அப்படின்னாலே நமக்கே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு வைப்பாக இருக்கும். நல்லா இருந்தது. அன்னைக்கு நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஆனால் வீட்டுக்கு வரதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாஸ் முடிஞ்சு பிஷப் வந்து பிளஸ் பண்ணி சப்பர பவனி எடுத்ததுக்கப்புறம் சப்பர பவனி வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த சின்ன சப்பரங்கள்லாம் பவனி வரும்போது சண்டை மேளம் அடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சின்ன பிள்ளைங்க அந்த யங்ஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய டேலண்ட்ஸை வந்து இங்கே இதே மாதிரி பண்ணுவாங்க. அவங்களோட டேலண்ட்ஸை வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ இந்த பசங்க வந்து சிலம்பம் சுற்றுறாங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸும் நம்ம லைஃப்பில் தேவை தான். அதுக்கடுத்து அதை விட கொஞ்சம் பெரிய பசங்க அடுத்த லெவலில் உள்ள சிலம்பம் சுற்றுனாங்க. இதே மாதிரி பாய்ஸ் மட்டும் கிடையாது, லேடிஸும் வந்து ஆட்டம் அந்த மாதிரி அவங்களும் நிறைய ப்ரோக்ராம் உண்டு. நைட்டு விடிய விடிய ப்ரோக்ராம் தான் நடக்கும். இப்போ 9 மணிக்கு 10 மணிக்கு சப்பரபவனி ஆரம்பிச்சதுன்னா மறுநாள் காலையில் 6 மணி 7 மணிக்கிட்ட தான் சப்பரபவனியே முடியும். அந்த அளவுக்கு மெதுவாக சுற்றி சுற்றி வருவாங்க. சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.